வீரன் செங்கடாய்க்காரன் சப்பாடி வீரன் செங்கடாய்க்காரன் சந்திகாத்த வீத்தன் அந்திகாத்த பெருமாள் அனுகாத்த பெருமாள் இருள்காத்த வீரன் அந்திகாத்த பெருமாள் மக்காத்த பெருமாள் ஆகாசம் காத்த அனுகாத்த பெருமாள் ஆகாசம் காத்தான் அனுகாத்த பெருமாள் சபாஸ் பெருமாள் அருள்காத்த பெருமாள் பல்காத்த பெருமாள் அருள்காத்த பெருமாள் வெளிகாத்த பெருமாள் வெளிகாத்த பெருமாள் ஈஸ்வரன் ஆரிடம் போக வேண்டும் எனவே ஈஸ்வரன் ஆரிடம் போக வேண்டும் எனவே ஏந்திழை கபாலை காரியுடனே ஏந்திழை கபாலை காரியுடனே அசத்து இப்படியாக வேள்வி குழியிலே செங்கலாய்க்கார சுவாமி மலை போல் பிறவியானார். 5 மணி வள்ளி இலங்கை சல்லடம் இலங்கை வெட்டெருவாள் ஒரு கையில் துலங்கு வீச்செருவாள் மறுகையில் துலங்கு வாயை பிளக்க தீயாய் எரிய தீயாய் கொதிக்க எரிந்திடும் வேள்வியிலே அப்படியே 7 லோகம் குலுங்க எழுந்தார். மார்பில் சக்கர மடமடமடம் என்று தெரிக்கிறது. அறையிலே பொன்னால் அரஞானம் துவள அலையிலே குல்லா தொப்பி இலங்கை அரவண மணியது கிணுகிணந்து அசைகிறது. தண்டை சிலம்பு புலம்பி அசைய ஆமாம் தாவாத மாறுது குலுங்கிய செய்ய தருகிட தருகிட திந்தா திந்தா திந்தாதி எனவே தேவி குழிக்குள் திருநடனம் ஆடுகின்றார் செங்கிடாய்க்காரர் சுவாமி. செங்கடாய்க்காரன் மலை போல் பிறவியாகின்றார். பார்த்தார்கள் முனிமார்கள் எல்லாம் அங்கே பார்த்தவர்கள் எல்லாம் அப்படி நடுங்குறாங்க கிடுங்குறாங்க என்ன இப்படி ஒரு பூதத்தை இதுவரையில நம்ம பார்த்து இவ்வளவு உயரமா இருக்கிறா என்ன பண்ண போறான்னு தெரியாது. இவ்வளவு பெரிய உயரத்தை பார்த்ததே இல்லை. மாய பிளந்துட்டானா நாம எரிஞ்சி சாம்பலா போயிரும். வானிற்கும் பூமிக்கும் ஒரே உயரமா தெரியுதப்பா சாமி. நம்ம ஓடி போயிருவோம் கைலாசத்திற்கு. சாமி அந்த பூதத்துக்கு கால பாருங்க பரமரம் போல நிக்குது. பட்டினை போல் கண்கள் இலங்குகிறது. ஆமா சாமிக்கு வயர பாருங்க குட்டி மர பாறை போல தோன்றுது. கடவுளே அப்பா ஒரு பெரிய பாறை வயர் போல இருக்குது என்று பதறி ஓடுகின்றார்கள் முனிமார்கள். பகவான் இடத்திலே வருகின்றார்கள். ஏ பகவானே தாங்களுடைய திருவாக்கின்படியாகவே நாங்கள் வேள்வி குழியில் நாங்கள் அந்த செங்கிடாய்க்காரனை பிறவி செய்தோம். சரி. ஆனால் அவன் வாயை பிளந்தால் தீயாக இருக்கிறது ஐயா. அவனை கண்டது எங்களுக்கு காலுகை எல்லாம் கிடுகிடுன்னு வீரம் பெரியவனா என்று முனிமார்கள் கண்டு கலங்கிய முனிமார் கதறி கண்டு கலங்கி முனிமார் வரவி கையிலே ஆரிய பரனுடன் அன்பில் சென்று புகுந்தவர் செய்தி உரைக்கு சீக்கிரமே ஒரு வேள்வி வளர்த்தோம் சீக்கிரமே ஒரு வேள்வி வளர்த்தோம் சீக்கிரமே ஒரு வேள்வி வளர்த்தோம் சீக்கிரமே ஒரு வேள்வி வளர்த்தோம் மலை போலே ஒரு பூதம் பிறந்து மலை போலே ஒரு பூதம் பிறந்து வந்து நின்றானே மாமலை போரி அக்கினி தன்னை அடித்து முறைத்து அக்கினி தன்னை அடித்து முறைக்கு இப்போது எங்கள் மேலே எறிந்தால் அப்போது எங்கே பதறி ஓடி வந்தோமே நாங்கள் பதறி ஓடி வந்தோமே நாங்கள் பரமசிவரே கார்மென்றாரி ஐயா மாமலை போரி ஐயா மாமலை போரி வந்தாலும் பல முரண்டுகள் செய்வான் வந்தாலும் பல முரண்டுகள் செய்வான் என்று பதறிய முனிமார்கள் சொல்ல என்று பதறி முனிமார்கள் சொல்ல ஈஸ்வரன் ஆரிடம் ஏதுரை சொல்வார் அவரோட திறத்தை அறிவோம் எனவே அவரோட திறத்தை அறிவோம் எனவே அழகுள்ள வெள்ளி கைலாச வாசல் அழகுள்ள வெள்ளி கைலாச வாசல் வாசல் ஆனது தன்னை வாசல் ஆனது தன்னை நன்றாக தோல் புட்டி அடையும் என்றாரு ஈஸ்வரன் ஆருட வார்த்தையை கேட்டு ஈஸ்வரனோட வார்த்தையை கேட்டு ஏற்றுதோர் நந்தி தேவர் மனமத மகிழ்ந்து ஏற்றுதோர் நந்தி தேவர் மனமத மகிழ்ந்து கையிலே கதவை நந்தீஸ்வரனார் கையில் கருதி நந்தீஸ்வரனார் கையிலே பூட்டி தாழதும் இட்டார் அவனோட திறத்தை அறிவோம் எனவே அவனோட திறத்தை அறிவோம் எனவே அகமடிந்து இருந்தார் கைலி தன்னில் தெய்வார்கள் எல்லோருமாக பகவானிடத்தில் முறை
முறையிடுகிறார்கள். ஆமா பகவானே, ஆண்டவா, நீங்க தான் வேலி வளர்க்க சொன்னீங்க. நான் தான் சொன்னப்பா. உங்க வார்த்தை கேட்டு நாங்கள் ஒரு வேலி வளர்த்தோம். சரி. அந்த வேள்வியிலே மலை போல் ஒரு பூதம் பிறந்து அக்கினிய வாரி எங்க மேல தூவுகிறது. அநியாயம் எல்லாம் செய்யுது. வாயை பிளந்தால் தீயாக வெளிவருகிறது. நாங்க கண்டு பதறி ஓடியே வந்து விட்டோம். அப்படியா? தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். சொல்வதை பார்த்தால் அந்த பூதம் மாயை போல் வந்து தோன்றி இருக்கிறது என்று இருக்கிறீர்கள். ஆமா, அதனுடைய வடிவத்தை நாம் பார்த்து விடலாம். அப்படியானால் என்ன 4 புறத்து கதவு வாசல்களையும் இழுத்து மூடுங்கள். பார்த்தார் நந்திதேவன் கைலாசமலை 4 வாசல். கைலாசமுனி மார்கள் கதவடைத்து தான் இருக்கேன். கைலாசமணி மார்கள் கருத்துடனே தான் இருக்கிறேன். வேள்வியிலே பிறந்ததொரு வீர சிங்கேடைக்காரன். ஆரொருவர் அறியாமல் அங்கு நிற்கும் வேளையிலே, ஆரொருவர் அறியாமல் அங்கிருக்கும் வேளையிலே, வாழாத நிலத்தீரிட்டே, வாழாத நிலத்தீரிட்டே, வைரது போல் முகவாடி, வாழாத நிலத்தில் கேட்டே, வாழாத நிலத்தில் கேட்டே, வைரது போல் முகவாடி, வாடி மன வேகமதாய் வடிவல் செங்கீடாய்க்காரன். சாடி விட்டன் வேள்வி விட்டு தடவரைகள் கிடுகிடன, வரிபுலி போல் வாய்ந்து வாய்த்த பொந்து தடியெடுத்தான். பறிப்புலி போய் வாழ்ந்து வாய்த்த பொருள் தடியெடுத்தான். அறியாமல் குதி போலி, அறியாமல் குதி போலி, நான் அடித்தான் தரை தெரி. அசத்து அசத்து துளிக்கு, துளிக்கு. ஈஸ்வரன் வார்த்தை கேட்ட முனிமார்கள் நந்திதேவர் ஓடி போறார். 4 வாசல் கதவுகளில் அப்படியே தாழ்பூட்டினார். இல்லையா? இனி இந்த கதவு வழியா தானே வர முடியும், பூட்டிட்ட எப்படி வருவான்? அந்த செங்கடாக்காரன் இந்த கைலாச மலைக்குள்ளால் வருகிறான் என்று பார்த்து விடலாம். கைலாச மலை கதவுகளை அடைத்து விட்டு உள்ளே அமர்ந்திருக்கின்றார். ஆமா, இந்த வேலியில் வளர்ந்தாரே செங்கிடாய்க்காரர். சரி, வேள்வியை விட்டு குதித்தார். கொண்டு தடியை எடுத்து தரையிலே அடித்தார். கைலாசமலையே குலுங்குகிறதா? மாமுனிவர்கள் சென்ற தடத்தை பார்த்து வழி நடந்து கைலாசமலைக்கு வருகின்றார். வாயை பிளக்கின்றார், தீயாக எரிகிறார். ஆமாம், கபாலக்காரி அம்மை கபாலத்தை கையில் ஏந்தியவளாக வருகின்றார். உறவை வழி விட்டு முழக்குகிறார். கைலாசமலை கோட்டை கதவருகே வந்து நின்றார். ஆமா, வடக்கு கோட்டையில் வந்து நின்றார். வந்து நின்று தள்ளி பார்க்கிறார். கதவு திறந்ததா? இல்லை. ஏன் இப்படி கதவு திறக்காமல் இருக்கின்றார்கள்? என்னமோ தெரியவில்லை. கைலாச கோட்டை வாசல் அடைஞ்சிருந்து பாருங்க. ஆமாம். அவர் மனசுல ரொம்ப வாட்டம் கொடுத்துட்டு. ஆமா. பாழான நிலத்திலிட்ட பயிரது போல்முகம் வாடி வாடி பண்டிரைக்கு பல்கேடித்து பண்டுருக்கி பல்கேடித்து மடமடன குதி போட்டு மடமடன குதி போட்டு பக்கத்திலே கபாலக்காரி பக்கத்திலே கபாலக்காரி ஆரே வீழி எறிந்து வராய். உயிரான வடிவேளகள் வடிவேளகள் புத்த பந்த காரணம் கங்கை ஆடும் பெருமாளும் கீர்த்தி உள்ள சப்பாடி அந்த நேரத்தில் செங்கடைக்கார சுவாமி அப்படி அப்படி கதவை அடைத்திருந்து பாருங்க. ஆமா. மனவேதனை என்ன சொல்ல முடியாது. ஆமா. தன் கையில இருந்து பாருங்க அழுக்கு தடி. ஆமா. அதை எடுத்து ஓங்கி அடித்தான். கோபம் அவருக்கு அவ்வளவு வருது. அப்படி தடவரிகள் கிடு கிடு என்று
கிடங்குகின்றது. வீதியிலே பிறவி செய்துவிட்டு நம்மை கண்டு பயந்து ஓடி வெளுத்து விட்டார்களா? கபாலிக்காரி வலத்தில் நின்று வெளியேறிய சரி வருகிறார் மலை போல் வலத்தில் நின்று வெளியேறுகின்றார். ஆமா கபாலக்காரி அம்மையும் கூடவே வருகின்றார்கள். எல்லோரும் கதவை அடைத்து விட்டு போய்விட்டார். ஒரு தேவர்கள் கூட வாசல் நடையில இல்லையே. வடக்கு கோட்டை வாசல்லே வந்து நின்று செங்கடாய்க்கார சுவாமி என்ன செய்கிறார் பாருங்கள். என்ன செய்கிறார்? ஒன்று போல் பூஜமும் மோகனம் போல் முகம் அழகு கூத்தன் செங்கடாய்க்காரன் கோட்டை வட வாசலிலே வாசல் திற வாசலிலே காவலாளி நாங்கள் வாசலுமே திறப்பதில்லை வளையும் எங்கே விடுவதில்லை வாசலும் திறப்பதில்லை வழியும் எங்கே விடுவதில்லை. கதவு திற காவலனே வாசலாளி கதவும் இங்கே திறப்பதில்லை காணப்பட்டோம் ஈஸ்வரரை அறுவரிப்பாய் வார்த்தை சொல்லி அவர் அதட்டி விட்டார் தெய்வாரே. குன்று போல் புஜமும் கோபுரம் போல காட்சியளிக்கின்றார். வடக்கு கோட்டை வாசலே வந்ததென்று அப்பா கதவை ஏன் அடைத்திருக்கின்றீர்கள்? தீவார்களே வாசல் காவல்காரர்களே கதவை திறங்கலாம். வாசலே காவலாளி வாசலை திறங்கப்பா. திறப்பதில்லை மண்டையும் இங்கே உனக்கு இடம் இல்லை. வாசல் கோட்டைக்குள்ள உன்னால வர முடிஞ்சா வந்துக்கும். வாசல் திறப்பதில்லை வார்த்தை சொல்லுகின்றார்கள். அடுத்து வடக்கு கோட்டையில் இருந்து அடுத்து பார்க்கிறார். மறுபடியும் என்ன செய்கிறாரு? கிழக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார். கிழக்கு கோட்டை வாசலிலே வந்து கதவு தீர காவலனை வாசலாளி என்றார். அங்கே என்ன பதில் வருகிறது? அங்கேயும் வாசலடை திறப்பதில்லை வழியும் எங்கே விடுவதில்லை என்று சொன்னார்கள். 4 கோட்டை வாசலிலும் சுற்றி வருகின்றார் செங்கிடாய்க்கார சுவாமி. 4 புறத்து காவல் வாசல்களும் அடைபட்டிருக்கிறது. ஆமாம். இங்கே வழியிலேயே கோட்டை வாசலிலே வந்து ஆமாம் அப்படியே சத்தம் போடுகிறார். விழிகள் பல எறிகிறார், கூச்சல்கள் பட போடுகிறார், ஆகாளி போடுகிறார். சரி வாசலே வாசல் நடை திறந்து விடு. ஆகா வாசல் திறப்பதில்லை வழியும் இங்கே விடுவதில்லை. அருவருப்பாக வார்த்தைகளை சொல்லி அதட்டுகின்றார்கள். 4 கோட்டை வாசல் வந்து சத்தம் போட்டார் பாருங்க. யாருமே கதவு திறக்கல. அப்போது சொல்லுகின்றார் இந்த செங்கடாய்க்கார சுவாமி என்ன சொல்லுகிறார்? பகவானே என்ன என்னை வேள்வியிலே பிறவி செய்து விட்டு நீங்கள் இந்த கைலாச மலையை அடைத்து விட்டு இருக்கலாமா? என் திறத்தை அறியாமல் முனிமார்கள் இப்படி கதவடைத்திருக்கிறார்களே, இது நியாயமா? தர்மமாகுமா சுவாமி? அதனால் ஆகினோட மைத்துணரு அம்மை உமை பங்காளா ஆமாம் யாருமே தாண்டாத இந்த கைலாச மலையை நான் இதோ என் காலால் தாண்ட போகிறேன். என் பேரில் குற்றமில்லை, எழுப்பிடுவேன் கைலாசம். என் பேரில் குற்றமில்லை, எழுப்பிடுவேன் கைலாசம். திருமாலும் பிரம்மாவும் தேவாதி தேவர்களோ என் பேரில் குற்றமில்லை, எழுப்பிடுவேன் கைலாசம். என் பேரில் குற்றமில்லை, எழுப்பிடுவேன் கைலாசம். பிரம்மாவும்
அப்படி எப்படி திருமாலும் பிரம்மாவும் ஆமாம் தேவாதி தேவர்களும் தாண்டாத இந்த கைலாச மலையை பொண்ணு கைலாச மலையை நான் காலால் தாண்ட போகிறேன். என் பேரில் குற்றமில்லை சிவனாரே சிவனாரே என்று சொல்லி செங்கடைக்கார சுவாமி ஆமா என்ன செய்கிறார் பாருங்கள். என்ன செய்கின்றார்? அவர் வேகமுடன் எழும்பி விட்டார். வெள்ளி கைலாசத்தையும் கைலாச கொட்டி தன்னை காலாலை தாண்டி விட்டார். கொட்டியது குறித்த போது கோல வெள்ளி கைலாசம் கொட்டையது குறித்த போது கோல கைலாசம் பாட்டமற்ற கோட்டையது வளர்கையிலே கிடுகிடன குலுங்குவதை குருவரனார் தானறிந்தார். நம்முடைய கையிலே நாடி இருந்து யாரும் உண்டோ செம்மையுடல் நம்முடைய திருக்கையிலே குலுங்குவதே இந்த செங்கடைக்கார சுவாமி காலாலே தாண்டுகிறார். கைலாச மலையானது கிடுகிடு என்று அசைகின்றது. கைலாச மலை கிடுகிடு அசையும் போது ஆமாம் பகவான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்ன இந்த கைலாசத்தில் என்ன குழப்பம்? பகவானே இதுவரை குலுங்காத கையில ஏன் குலுங்குகிறது? பகவானே வேள்வியில் பிறந்த செங்கடக்கார சுவாமி கைலாச மலை கோட்டையை தாண்டி விட்டார். நான் அசைந்தால் தான் இந்த உலகமே அசையும். இப்பொழுது நானே அசைகிறேன். அப்படி இருக்கும் இந்த கைலையில் யார் அப்படி இதை அந்த செங்கடக்கார சுவாமி கைலாச மலை கோட்டையை தாண்டி விட்டான். பகவானே இப்படி குலுங்குது? அதோ ஓடி வருகிறார். வருகிறார். எதற்கு இப்படி குலுங்குகிறது? சரி, இந்த இடம் எல்லாம் குலுங்குது. முனிவர்களே, பார்வதி நீ இப்படி ஒரு மாதிரி குலுங்கிட்டு இருக்க? என்னால் இருக்க முடியல பகவானே. தெரியுது, இருக்க முடியல, நில்லு. ஆமாம், அதாவது அந்த செங்கிடாய்க்காரனை என்னுடைய முன்பிலே நீங்கள் அன்பாக அழைத்து வாருங்கள். அப்படியா? ஆமா. ஆகட்டும் பகவானே, இதோ அழைத்து வந்து விடுகிறோம் என்று செங்கடாக்கார சுவாமியை ஓடோடி வருகிறார்கள். சரி, செங்கடாக்கார சுவாமி இடத்தில் வந்து இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் இந்த செங்கடாக்கார சுவாமியை பகவான் இடத்தில் அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா? சரி, அதற்காக அழைக்கிறார்கள். நந்தகுமாரா நவநீத தாமரை கண்ணா நந்தகுமாரா நவநீத ஜோரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி நந்தகுமார நவநீத சூரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி ஷியமளை கோமளை கிருஷ்ணமுராரி மோகன முரளிதாரி நந்தகுமார நவநீத சூரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி. இடையரை காத்திட எடுத்தனல் குன்றம் கருமுகில் வண்ணனே கோவிந்தா. இடையரை காத்திட எடுத்தனல் குன்றம் கருமுகில் வண்ணனே கோவிந்தா. துடியிடை கோவியர் இடையினில் கூடி துடியிடை கோவியர் இடையினில் கூடி
கொன்று கடுந்துயர் வென்று வசுதேவர் மகிழ்ந்திட செய்தாகி கம்சேனை கொன்று கடுந்துயர் வென்று வசுதேவர் மகிழ்ந்திட செய்தாகி மண்ணினை வென்று மலர்வாய் திறந்து மண்ணினை வென்று மலர்வாய் திறந்து காட்டினாய் அகிலமே அவதார ஜெபிப்பார் என்றும் உன் திருநாமம் கருணை கடலே ஸ்ரீஹரி நந்தகுமாரா நவநீத சூரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி ஷமண கோமண கிருஷ்ண முராரி மோகன முரளிதாரி நந்தகுமாரா நவநீத சூரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி 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 இப்படியாக செங்கடைக்கார சுவாமி கைலாசமலை தாண்டி அப்படி, அப்படி. ஆமாம், கைலைக்குள் நின்று ஆமாம். ஆதாளி போடுகிறார். சரி. அப்போது பகவான் கேட்கிறார், என்ன சொல்கிறார்? இந்த கையிலே ஏன் குலுங்குகிறது என்று கேட்க அப்படி. வேள்வியிலே பிறந்த செங்கடாய்க்கார சுவாமி ஆ. கைலாசவனை காலாலே தாண்டி நிற்கிறார். ஆமா. அப்படியா? ஆமா. அதுதான் இந்த கையிலே குலுங்குகிறதா? ஆமா. அந்த செங்கடாய்க்காரனை என் முன்பில் வருத்துங்கள். இதோ வருத்துகிறோம் பகவானை, வருத்துகிறோம். ஆமா, அன்பாக அழையுங்கள். ஆ. ரொம்பாக பேசிவிட்டால் என்னை பராதி சொல்லக்கூடாது. என்று வருத்தம் என்றவர் உரைத்த பொழுதிலே வருத்து என்று உரைத்த பொழுதிலே மாமுனிமார்கள் ஓடியே சென்று ஈஸ்வரனார் உள்ளை வருத்த சொன்னார். ஈஸ்வரனாருடனே வெற்றி சொன்னார். இன்று முனிமார்கள் சொன்ன பொழுது இன்று முனிமார்கள் இன்று கூடி பலே பலே கருணாகரத்தான் செங்கிடைக்காரல் கருணாகரத்தால் செங்கிடக்காரர் அடியவன் வருகிற புதுமையை பாராய் மலைபோல் குருவாய் மார்பின் எல்லாரும் மலைபோல் குருவாய் மாவினியாரம் வடிவல் பொன்காத்த பெருமாள் தானும் வடிவல் பொன்காத்த பெருமளவதானோ காலிலே தண்டை சிலம்புகள் ஆட சண்டை சிலம்புகளாகி தனுஷ்காரன் சிங்கடைக்காரன் காக்குள்ள வடிவல் சிங்கடைக்காரன் கூட படிவர் செங்கிடக்காரர் பல்லுட்டைக்காரன் அதிசூர வம்பன் பரிசுகாரன் பரிசூரவம்பன் ஆயிலே பந்தம் தீயா எரிய வாயிலை வந்த தீயாய் எரிய மண்டையில் கபால பலபல வெளனே திரி தன்னை பொற்கபலத்தில் தங்கில் தன்னை கவால் செல்டி தன்னை ஏந்தி முனிமார்கள் நிற்க அனலாய் எரிய முனிமார்கள் நிற்க அனலாய் எரிய முனிமார்கள் பதற அதெல்லாம் எரிய முனிமர்கள் மதர் அஞ்சு முனிமார்கள் அபாயம் எனவே அதிசூர வம்ப சிங்கடாய்க்காரல் அதிசுர வம்பல் செங்கிடக்காரர் காதிலி கவச குண்டலம் புரளை காதிலி கவச தூங்கும் இறங்கே கழுத்திலே தாவிட ஒளியது வீச கத்தில காவட ஒளியலி வீச அறையிலே சங்கிலி பல பல பலனே 5 மணி வல்லையம் கிணுகிணு எனவே 5 மணி வல்லையம் கிட்டுகிடுக்கின்றனே 5 மணி வல்லே கிணக்கிணி எனவே 5 மணி வல்லே கிணக்கிணி எனவே தோளிலே வெள்ளி சங்கிலி புரள தொப்பியும் சட்டையும் புல்லாவும் உடனே தொப்பி சட்டை குல்லாவுடனே மாயை பிளக்கே தீயாய் எரிய தாளர நாருட முன்பிலே வந்தான் தாளர நாருட முன்பிலே வந்தான் பாலரனாருட முன்பில் வந்தார் பாலரனாருட முன்பில் வந்தார் அதனுட முன்பிலே சிங்கடாய்க்காரல் அண்டம் ரெண்டும் குலுங்கிட வேத மன்னர்கள் குலுங்கிட வீதான் சுகரா முன்பிலே சிங்கடாய்க்காரல்
மடமடன செங்கடாக்காரன் ஆளர் நாருட முன்பிலே வந்தார் அலறி வெளியவன் எறியது அலர் வெளியது ஒளியது சோடி அலறி வெளியது எறிந்தவன் இருக்க அலறி வெளியது எறிந்தவன் இருக்க அரனுட கையிலே மடமட மடன அரனோட கையிலே மடமட மடன மட்டதுட்டவன் செய்தவன் இருக்க அரனாரும் நதி கோபமதாக அரனாரு அறிகோராக தனுசுக்காரன் சிங்கடாய்க்காரன் தனுசுக்காரன் சிங்கடாய்க்காரன் பேஸ் பேஸ் சபாஸ் கைலாச பிரமது காவலை அளித்தாய் கைலாச பிரமதில் காவலை அளித்தாய் சொம்பன் மதிலை தாண்டியே வந்தாய் அவன் அழைத்தேன் வந்துமே நின்றாய் ஓலே விழியது எரிந்துமே நின்றாய் ஓல்ல வெளியது எறிந்துமே நின்றாய் ஓட்டி குமண்டைகள் செய்துமே நின்றாய் என்னுட முன்பிலே இப்படி நின்றால் என்னுட முன்பிலே இப்படி நின்றாய் என்னோட முன்பிலே இப்படி நின்றாய் என்னோட முன்பிலே இப்படி நின்றாய் இருக்கிறன் உன்னை அக்கினியாலே இருக்கிற உன்னை அக்கினியாரி சுக்கர சிவனார் உரைத்த பொழுது சிறியோர் சிறுபிள்ளை அரணே பொறுப்பி சிவவில்லை அரணி உமர்கி சட்டம் அளித்திட நான் வல்லவனோ சட்டம் அளித்திட நான் வல்லவனோ கோட்டை இழம்ப வல்லவனோ கோட்டை எழுந்தவன் அவனோ புரிமார் என்னை பிறவிகள் செய்து தாகவே ஓடி உன்னமே ஓடிய வந்தீர் எனவே உன்னவி ஓடி வந்தேன் எனவே வந்தார் கோட்டை வாசல் நாலு பழமுடன் தாளது பூட்டியே நின்ற பழமட வாசல் பூட்டி நின்ற கதவிதில் வந்து வெகு நேரமாகி கதவிதில் வந்து வெகு நேரமாகி கைலாச மலையில் சிவனுடைய முன்பில் வந்து ஆமா மாய பிளக்க தீயா எரிய ஆமாம் மலை போல் ஓடுகிறார் சாடுகின்ற சரி. 5 மணி வலி கிணு கிணு செய்கின்றது அறையில் ஒரு சலட மடமடவென்று இருக்க வாயில் பற்கள் நர் நர் நரி என்று இருக்க ஆமாம் கண்கள் தீ பறக்க காணல் போல் மலை போல் அப்படி செங்கடாக்கார சுவாமி சிவபெருமான் முன்பில் வந்தார் பார்த்தார் சிவபெருமான் என்ன சொல்லுகின்ற செங்கிடாய்க்காரா சுவாமி. என்னுடைய முன்பிலே நீ இப்படி நிற்கின்றாயே தேவர்கள் முனிவர்களை நீ அடித்திருக்கின்றாய் ஆமா செம்பொன் மதிலை தாண்டி நிற்கின்றாய் ஆமா இப்படி நீ அட்டகாசம் செய்யலாமா பகவானே ஆகினால் உன்னை இப்பொழுது அக்கினியால் எரித்து விடுவேன் பாருங்க என் பேரில் குற்றமில்லை பகவானே குற்றமில்லை ஏன் குற்றமில்லை வாசல் திற அடிமலகா வாசல் திற என்று 4 புற கோட்டல் வாசலையும் சுற்றி சுற்றி வந்தேன் இந்த தேவாதி தேவர்களோ வாசலிடை இழுத்து மூடி விட்டார்கள் தேவர்களே ஆண்டவா சிறியவனாகி நான் செய்த பிழையை பெரியவராக இருக்கக்கூடிய தாங்கள் தான் என்னை பொறுக்க வேண்டும் என்று கேட்டார் அப்படியானால் இவனுடைய திறத்தை நாம இன்னும் சோதிக்க வேண்டும் இல்லையா முனிவர்களே என்ன தேவர்களே பகவானே 70 இடைவுள்ள இரும்பாலே இவனை அப்படி விளங்கி வையுங்கள் எப்படி வருகிறான் என்பதை பார்ப்போம் ஆமா உடனே 70 கிலோ எடை இரும்பினால் செங்கலாய்க்கார சுவாமியை அப்படி பூட்டி வைக்கிறார்கள் சரிதான் காலில் சங்கிலி கையிலே சங்கிலி தோளிலே சங்கிலி துடையிலே சங்கிலிகள் இட்டு அப்படி வடக்கு கோட்டை வாசலிலே அமர வைத்தார்கள் சரி சரி இப்படி பல காலங்கள் இருக்க நினைக்கின்றார் என்ன? தேவர்களும் மூவர்களும் நம்மை அபகரித்து விட்டார்களே ஆமா இவர்களை இனி விட்டு வைக்கலாமா உடனே செங்கலாய்க்கார சுவாமி ஆமாம். என்னோட திறத்தை கிரிபார் எனவே என்னோட தேவத்தை இறைவாளினே தடவரை பிடிபட படபடனே தன்னுட கையில் தடியது ஒன்றி என்னோட கையிலே தடியது ஒன்றி உடனே அசைந்து மலை போல் வந்தால் உடனே அசைந்து மலை போல் இருந்தால் செய்ய மலைபலை வந்தால் கூட செய்ய மலைபலை வந்தால் உறுதியாய் காலிலே இட்ட விலங்கு கரித்தது பொடி பொடியாய் குதித்தால் தங்கப்பொடி போல் தான் குதித்தார் சிவனாருடைய முன்பிலே வந்தார் வந்தவதற்கு சிவனார் மகிழ்ந்து வந்தவதற்கு சிவனார் இடத்தில் சிவனார் வந்து வந்த இடத்தில் சிவனார் மாணவர் முனிமார் எழுத மாட்டாது ஆமல் தண்ணியை எழுப்பிய வந்த எழுப்பிய வந்தாய் கைலாச கருதலை காக்கவும் வேணும் என்று சிவனார் மனதில் வைத்து
வேஷகார சங்கடாக்கார அக்கினி தூணை தழுவிய வாட அக்கினி தூணை தழுவிய வாடா அக்கினி தூணை தழுவிய வாடா அக்கினி தூணை தழுவிய வாடா அக்கினி தூணை தழுவிய வந்தால் அக்கினி தூணை தழுவிய வந்தால் அதிக வரம் அது தருவே உனக்கு தழுவிய பாவென்று அரணார் சொல்லு அறிவிவாயனார் சொல்லுவேன் மக்கள் பொன்காத்த பெருமாள் தானும் மக்கள் பொன்காத்த பெருமாள் தானும் ஏழு யோசனை பெருவெளி அகலும் ஏழு யோசனை பெருவெளியகலும் எரிகிற தூணை தழுவிய போல நீ அனலா எரிவாய் போவாய் எனவே அரண எரிவாய் தோழாயிரமே அரணே உரைத்தீர் உமதுட அருளால் அரணே உரைத்தீர் உமதுட அருளால் அக்கினி தூணை எடுத்து திட்டன அக்கினி தூணை எடுத்து சீக்கிர கைதியில் வருவேன் எனவே நாக்குள்ள வடிவல் சிங்கடைக்காரன் மாக்குள்ள வடிவல் சங்கடாக்காரன் மறக்காமல் அக்கினி தூணை தழுவ போனாரே இப்படியாக 70 இட இரும்பினால் சங்கிலியை போட்டு செங்கடாய்க்கார சுவாமியை வைக்கிறாங்க சொந்த தடியை பூமியிலே ஊன்றி தோலை ஒரு அசைப்பு அசைக்கின்றார் தோளில் இட்டிருந்த விலங்கானது பொடி பொடி தூள் தூளாகியது துடையிட்ட விலங்குகள் அப்படியே தெரிக்கின்றது பொடி பொடியாக தெரிகிறது ஆமா இந்த செங்கிடாய்க்காரன் பொன்காத்த பெருமாள் சிவபெருமானுடைய முன்பிலே வந்தார் மலைபோல் வந்ததற்கு ஆமா ஆமா கைலாச மலை காக்க இவன் தான் வல்லவன் இல்லையா வலு வீரம் பொருந்தியவன் அவே செங்கடாய்க்கார பகவானே இடமால் முகத்தில் இருக்கிற அக்கினி துடை தழுவி வா போ திருத்தூணை தழுவி வர வேண்டுமா இது வருகிறேன் என்று செங்கடாய்க்கார சுவாமி அப்படி அக்கினி தூணை தழுவ வேடம் என்று அன்புடல் வரபோது ஆதரவாகவே பொற்கபலைக்காரி அம்மையும் கூட வரே ஆதரவாகவே பொற்கபலைக்காரி அம்மையும் கூட வரே திக்கி புகை கொண்ட சிங்கிடைக்காரல் ஈகை எடுத்தனையே சேரவே சூல கபாலம் அக்கினி தீயாய் எரிந்திட தீயாய் எரிந்திட கபாலம் ஏந்தி செயலை தானுவரே சிறந்த வெள்ளி கைலாசபுரமிட்டு செங்கிடாய்க்காரன் வரே பலே பலே கொடிமுடி ஆகிய அக்கினி தூணை அக்கினி தோணை கோபி தவற தானும் பிடுங்கி தடவடன ஒரு தூணை பிடுங்கி தோலை பிடிங்கி நடியன வலது கைதலி ஊந்தி தடவடன ஒரு தூணை பிடுங்கி ஒரு தோலை பிடிங்கி மாக்குட நியமலை வெளியே வைத்தார் மாக்குடன் மார்பது தண்ணீரை வைத்து தனிலை வைத்து கொடுமடன ஒரு தூணை பிடுங்கி தோல் தண்ணீரை வைத்தார் தோளில் தண்ணீரை வைத்தார் வடபடன ஒரு தூணை பிடுங்கி பரபர ஆயுதமாக வீசித்தார் தீர்த்தார் போல் ஒரு தூணை பிடுங்கி நடிகர் வலது கையிலே ஊந்தி கையில் வலது கையிலே ஊன்றி அலைகட தண்ணீரை விட்டறிந்தாரு மாற அக்கினி தூணது விழுந்து அக்கினி தோலை விழுந்து மக்கள தண்ணீர் வற்றிட வேதார் மார்பில் தோடோ வேறதில் தோணோ அலுவல் பம்பல் சிங்கடைக்காரல் இப்படி அக்கினி தூணை விடுங்கி அக்கினி தோலை பிடுங்கி எதிலே பார்வதி இம்சிவனாரு சிற்பமாய் இருக்கிற கைலாசபுரத்தில் கைலாசம் சிவனார் தன்னுட முன்பிலே வந்தார் சிவனார் தன்னுட முன்பிலே வரவி போக வேண்டும் என்று சிங்கடாய்க்காரல் ஒப்பு கவலை பக்கத்தில் வரவி பொற்கபல காரை பக்கத்தில் வரவி ஆக்குள்ள வெடிவல் சிங்கடாய்க்காரல்
பார்வடாலிவன் செங்கடக்காரன் வெங்காத்து பெருமாள் வெங்காத்து பெருமாள் பெருமாள் பங்கத்த பெருமாள் இருகாத்த பெருமாள் இருகாத்த வீரன் ஏலது பெருமாள் இருகாத்த பெருமாள் இருகாத்த வீரன் இருகாத்த வீரன் பங்கத்த பெருமாள் இருகாத்த வீரன் அரிசுர பம்பன் கங்கையோட பெருமாள் அரிசுரவன் பங்கத்த பெருமாள் ஜோதி மதிமுக ஒளியது வீச அந்த சொம்பன் கையிலே அருகில் வரவே கரியை அகிரிவர்ணவி கையிலே அருகில் அரணால் என்று கணவன் அக்கிரி பொறுக்கப்பட்டாமல் அவருடைய அக்கினி பொறுக்கமாட்டாமல் இங்கிரு தூடரை இங்கே வந்தார்கள் இங்கே அடலா எரிவா தீவார் தானு அழகேறி வந்தையிலாகிறாரே வருகை தீவார் மனது கலங்கி அந்த பாலர் நார மனமது மகிழே செங்கடை காரா பொங்கத்த வேணி நான் சொல்லுகிறேன் ஒரு செய்தியை கீழே ஒரு செய்தியை அந்த வடவா முகத்தில் அக்கிரி தூளை அந்த மாணவர் முனிவர் அடுக்கவும் மாட்டார் என்னோட கையிலே எழுப்ப மாட்டார் அந்த எரிகிற கபாலை ஏந்தவும் மாட்டார் ஏ மார்பல் அவனே செங்கடாய்க்காரர் அங்கே வந்தவர் உன்னை போலவர் உண்டோ இங்கே வேண்டிய வரமத தருவேர் உனக்கு அந்த வெள்ளி கைலாசம் காக்கவும் வேணும் அந்த வடிவுள்ள பம்பரே செங்கடாய்க்காரர் அந்த வடவா முகத்து தூணை நிறுத்தி மண்டபல் அக்கிரி தூணை நிறுத்தி காவலை ஆகவி செங்கடாய்க்காரர் என்னோட முன்பில் இப்படி வருவாய் எனக்கு ஏற்ற வரமத தருவேர் உனக்கு அந்த சிவனால் உரைக்க செங்கடாய்க்காரன் அவர் சிக்கர அக்கிரி தூணை பிடுங்கி அந்த அரனுடைய முன்பிலே செங்கடாய்க்காரன் அத்துடன் தொழுது நின்றாரே தொழுது ஏனென்றவனை சிவனார பார்த்து சொல்லுகிறேன் ஒரு செய்தியை கேளு மங்கிப்பதியிலே பார்வேதிகாளே மனமது பிடித்து வருகிற வரைக்கும் இந்த என்னுடைய கையிலேயே காக்கவும் வேணும் ஈஸ்வரனாரோ எம்மிடவேதல் ஏ உமதுட கையிலே காக்க வல்லவனோ உடையவனாரே என்றடி பணிந்தால் பணிந்திட செங்கிடைக்காரனை பார்த்து பரமசிவனார் ஏதூரை சொல்வார் பரமசிவனார் ஏதூரை சொல்வார் உமதுட கையிலே காக்க வல்லவனோ எனதுட கையிலே காத்திட வேண்டி காத்திட வேண்டி இப்போ உன்னை பிறவிகள் செய்து எனதுட திறத்தை நானே அறிவேன் நானே அறிவேன் உன்னை பிறவிகள் செய்தது நானே உன்னை பிறவிகள் உன்னை பிறவிகள் செய்ததும் நானே உன்னை பிறவிகள் செய்ததும் நானே மாறி மரத்தினி பேசவும் வேண்டாம் நல்ல கைலாசம் காக்கவும் வேணும் பைல கைலாசம் காக்கவும் மீண்டும் கண்ணுக்கு மட்டாக இருக்கவும் வேணும் காரிய சீராக பார்க்கவும் வேணும் காரியம் சீராக பார்க்கவும் மீண்டும் காரிய சீராக பார்க்கவும் மீண்டும் காரிய சீராக பார்க்கவும் மீண்டும் துஷ்டத்தனமாம் இருக்கவும் வேணும் குடியவன் செங்கிடாய் காரனே கேடு புரிய சங்கடக்காரன் கைலாச கோட்டையை தாக்குலது போல் காவல் உன்னுடைய காவல் என்றாரே காவல் உன்னுடைய காவல் தானே அவளுடைய காவல் தானே அவள் உன்னுடைய காவல் தானே நிறுத்திய ஈஸ்வரனாது இப்போது சீக்கிரம் போக வேணும் எனவே ரசிக்கிற போல விரைவி நன்றி அரவணைத்து ஈஸ்வரனாது நாமல் இரு பேரும் போக வேணும் எனவே ஆகிய வேறு முகையில் மனமே ஆதிபரனார் ஆண்டியுமாகி அருகே நந்தி ஒரு சித்தாண்டியாக அருகே நந்தி சித்தாண்டியாக அசத்து
ஆற்றின்படி அலைகடலிலே படகிலே ஏறி அலைகடல் படகில் ஏறியே நானே நகரம் பிடித்து மகாதேவராரு மரம் பிடித்து வாரேன் எனவும் மங்கையின் திருமணம் முடித்துனே நின்ற சபாஸ் தெய்வார்கள் கூடி பூமாரி சொரியே வைவார்கள் கூடி பூவார் சொரியே சிறந்திடும் முனிமார்கள் சிவசிவா சிறந்திடும் முனிமார்கள் சிவசிவா எனவே 63 பந்தடி பணியே 63 வந்தடி பணியே அதியரசனும் அவரை பணியே அரசேர் மடந்தையை திருமணம் முடித்து அரசேர் மடந்தையர் திருமணம் முடித்து சிவனார் வேள்வி கைரையில் வந்தார் சிவனார் வேள்வி கையிலையில் வந்தார் சிவனார் வெள்ளிக்கையிலையில் வந்தார் சிவனார் வெள்ளிக்கையிலையில் வந்தார் வந்தவர் சிவனார் உமையவை தனையும் மாணவர் முனிவோர்கள் வந்துமே தொழுத மாணவர் முனிமார் வந்தவை தொழவி மக்கி பதியில் பார்வதியாளை மணமது முடித்து கைதையில் வந்தார் மணமது முடித்து வந்தோம் ஈஸ்வரனார் பார்வதியாளு ஈஸ்வரனாரோ பார்வதியாரோ இருக்கின்ற நேரத்தில் செங்கிடாய்க்காரன் கைலாசபுர காவலில் நின்று கைலாசம் போலே காவலில் நின்று கணக்கில் செங்கிடாய்க்கார சுவாமி கணக்கில் செங்கிடாய் காரே சுவாமி ஈஸ்வரன் முன்பில் வந்து இரு கையால் தொழுது நின்றாரு தொழுது நின்று அடி வணங்கி சொல்லுவார ஒரு வார்த்தை அடி வணங்கி சொல்லுவார வருவார் ஏ பழுதுபடாதென்ன முதை படியளக்கோ ஈஸ்வரரே அடியின் தனக்கு இறங்கி ஆதிபராக இருந்தாரு அந்த துடியவன் செங்கிடாய்க்காரன் சொல்லுதற்காய் மனம் இறங்கி கைலாசம் காத்தவரை கணக்கும் சிங்கிடாய்க்காரா கைலாச காத்தவரை கிடக்கும் சிங்கிடக்காரம் அம்பியரில் தயவு உண்டு எனக்கு உறுதியுடல் பெறம் தருவே உண்மையுடன் வரந்தாரி உயிரான வடிவழகன் ஒத்த பந்தகாரன் என்று பொன்காத்த பெருமாள் என்று பொற்கவலைக்காரன் என்று காத்த பெருமாள் என்று உயிர் சென்றக்காரன் பிறவி காத்த பெருமாள் என்று பொன்காத்த செல்வி என்று இங்கையாடும் பெருமாள் என்று திருவி வண்டிக்காரன் என்று நீடும் பெருமாள் என்று திருமையங்காரன் என்றும் பொன்காத்த பெருமாள் என்று வடிவன் சிங்கிழைக்காரன் அருள் காத்த பெருமாள் என்று அந்தி சந்தி காத்தார் என்று அருள் காத்த பெருமாள் என்று அந்தி செல்வி காத்தார் என்றும் இருள் காத்த பெருமாள் என்று இல்கிருபைக்காரன் என்று நந்தி காத்த பெருமாள் என்று தலைவாசல் காரர்கள் என்றும் நந்தி காத்த பெருமாள் என்று அருள் காத்த பெருமாள் என்றும் அந்தி காத்த பெருமாள் என்றும் அடை காத்த பெருமாள் என்றும் கொம்பில் மேல் அழகர் என்றும் கொம்பின் மேல் அழகர் என்றும் கோல பிள்ளி கிடாய்க்காரன் என்று அம்மா தம்பி தேவர் தன்னை காக்கும் நாம சுட்டி காரன் என்று நந்தினை தன்னை காக்கும் பாரஜுட்டிக்காரன் என்றும் பிடியே ஈஸ்வரனார் 21 பேர் கொடுத்தார் படியே ஈஸ்வரனார் 21 பேர் கொடுத்தார் பேர் கொடுத்து ஆதிவர் பகருவார ஒரு வார்த்தை நீ என் கையிலே காத்தவரே என் கையிலே காத்தவரே குணன் சிங்கிடாய்க்கார
சபாஸ் முன்பிலே நின்று செங்கிடாய்க்காரன் முன்பிலே விழுந்து செங்கிடக்காரன் முக்கண்ணன் நாருட திருவடியை தொழுது முக்கண்ணன் நாருட திருவடி தொழவி பலே பலே எல்லோருக்கும் பொதுவாகிய சிவனே எல்லோருக்கும் பொதுவாய சிவனே இருக்கின்ற பேரே பிறந்தாரும் எனவே கைதையில் பிறவிகள் செய்திடும் போது கையில் பிறவி செய்திடும் போதி கங்காளாவரம் தாரும் எனவே கங்காளாவரம் தரும் எனவே ராசாத்தி அம்மாம் என்னை பிறவிகள் செய்திடும் பரனே எல்லை பிறவிகள் செய்திடும் பேணி உயிரான வடிவழகன் அதிசூரவம்பல் புத்தபந்தக்காரல் வந்த அடிபணியே ஈஸ்வரனாரை தொழுதிடவேதான் ஈஸ்வரனாரை தொழுதிடவேதான் ஏற்ற உமையவள் ஏதுரை சொல்வார் ஏற்ற உமையவள் ஏதூரை சொல்வார் ஏற்று உமையவளை எதுரை சொல்வார் ஏற்று உமையவளை எதுரை வருந்தும் மடியார் மனம் திகையாமல் மருந்துமடியால் மனமதுதானே மகாதேவனாரே வரங்கள் கொடுங்கோ பார்வேதியாளும் திரு மனது இறங்க பார்வதியாருடைய திருமணது இழகு பரம சிவனார் ஏதுரி சொல்வார் பரம சிவனார் ஏதூரை சொல்வார் பெயரில் தயவு உண்டனக்கு உண்மை கிளி தனி உண்டு எனக்கு உனக்கு வரமது கேளுமென்றாரு என்று அரணார் உரைத்திடவேதான் என்று அரணார் உரைக்கிறவேதான் இறையவனாருட முன்பிலே வந்தார் இறையவனாருட முன்பிலே வந்தான் உனக்கு கேள்வியில் பிறவிகள் செய்திடும் அரணே கேள்வியில் பிறவிகள் செய்திடும் அரணி வெள்ளி கைலாசம் காக்க வைத்தவரே காக்க வைத்தவரே கருணாகரனே மக்களை தரணும் கருணாகரணி காசினில் தன்குமேரி வரைக்கும் காசினில் தன்குமேரி வரைக்கும் நல்கிடமதிலே பூஜைகள் செய்ய தருகிடமே பூஜைகள் செய்ய நல்ல பரமத தாரும் என்றாரே நல்ல பரமத காரும் என்றாரே பொழுது பணிந்து செங்கிடாய்க்காரல் மனது மகிழ்ந்து செங்கிடக்காரன் சொல்லு வாராம் வல்லவருடனே பலவிதமாகி பூஜைகள் கொள்ள பலவிதமாகிய பூஜைகள் வைத்தேன் பூலோகம் தண்ணீரை மானிடர் தனக்கு பூலோகம் தண்ணீரை மானிடதற்கு நானும் கொடுக்க பரமது தாரு நானும் கொடுக்க மரம் அருள் வாங்கியோ கருணை யாருக்கு நலமாக வேணும் உடையவரே இனி கேட்கிறேன் நானும் உடைய நீ கேட்க வரதாரோ உற்சவரமது எனவே உரைத்தேன் உற்சவரமது ஏழும் ஒன்றுரைத்தேன் மந்திரமானது அறுக்க பரங்கு தீரமாகி வேறு கபரங்கே சகல நோய்பிணி தீர வரங்கள் மந்திரமானது
அறுக்க வரங்கள் மந்திரவாதிகளை ஆழ்த்த வரங்கள் வாழா கொடிகள் ஆக்க வரங்கள் வாழா கொடிகள் ஆக்க வரங்கள் கொடியை தாக்க வரங்கள் கொடியை தாக்க வரங்கள் வீணாமல் ஏடிகள் ஆக்க வரங்கள் ஆக்க வரங்கள் இளம்பிள்ளை தாசிகள் ஆக்க வரங்கள் கொண்ட கணவனோடு அண்ட விடாமல் காரோடு அண்ட விடாமல் உதர நாய் போல் ஓட வரங்கள் உதர நாய் போல் ஓட வரங்கள். ஆமா சொல்லிவிட்டீர்கள். ஆமாப்பா இனி நான் பூவுலகில் போக வேண்டுமே ஆனால் எனக்கு வரங்கள் வேண்டும். வரங்கள் உனக்கு என்ன வர கேள் மகனே தருகிறேன். பூலோகத்திலே நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். இருப்பாங்க நல்லவர்களை நான் நாள்தோறும் காக்க வரமாட்டேன். மந்திரத்தை தந்திரத்தை அறுக்க வரங்கள் தந்தை பாழா குடிகள் ஆக்க வரங்கள் தந்தை கொண்ட கணவரோடு அண்ட விடாமல் பூதர் நாய் போல கொலைச்சு ஓடணும். அப்படியா ஆமா, தந்தை தெருவோடு ஓடணும். எதுக்கு அந்த பாவத்தை ஏன் பண்ண போகிற? பிள்ளை இல்லாத வீட்டில் வந்து செங்கிடாய்க்கார சுவாமி உண்டு என்று என்னை நினைத்து நான் இளநீரும் திருநீரும் கொடுத்தேனே. ஆனால் உம்முடைய அருளாலே அவர்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும் இல்லையா? குழந்தை பிறந்தாலும் போதாது, வானால் பலவாக இருக்க வேண்டும். மறுபடி புத்திரர் பிறக்க வர. ஆமா, மகாதேவரை நீ படியளக்கவும் வேண்டும். வேணும். ஆமா, தீராத பிணிகள் என்று என்னிடத்தில் வந்தால் தீராத பிணியெல்லாம் தீர்ந்து போக வேண்டும். தந்தை மகனே உனக்கு. ஆமா, அது மட்டுமா வேறு ஒன்றும் இல்லை என்று என்னிடத்தில் வந்தால் அவர்களை சகல சௌபாக்கியங்களோடு வாழ வைக்க வரம் தர வேண்டும். உடனே என்ன பண்ணணும்? வாழ வைக்கணும். வாழாத குடும்பத்தையும் ஆமா வாழ வைக்கணும். சரி, வாழா குடிகள் எல்லாம் வாழணும். நல்ல மட்டுமல்ல, பூலோகத்தில் சரி மன்னர் காலத்தில் தேடி வைத்த கருவலங்கள், அந்த கருவங்கலங்களை நீ சென்று காவல் காக்கணும். கை கணக்கெழுத நல்வரம் நான் தந்தேன். அதனால் உனக்கு வரம் தருகிறேன் பாரு. இந்த வரம் உனக்கு நல்லபடியா இருக்கணும் பாரு. ஆமா, எப்படி உனக்கு வரம் தருகிறேன் சொல்லுங்க சுவாமி. பகவான் செங்கடாய்க்காரன் சுவாமிக்கு எப்படி வரம் கொடுக்கிறார் பாருங்கள். எப்படி கணபதி எம்படி வேலவன் அறிய, வேலவர் அறிய, விஷ்ணு பிரம்மா அறிய, அஷ்டபாலகர்கள் 8 பேர் அறிய, அருள்மை பார்வதி லட்சுமி அறிய, அருள்மை பார்வதி லட்சுமி அறிய, பார்வதி லட்சுமி அறிய, கடவுள் பார்வதி லட்சுமி அறிய, 9 ராசியும் அறிய, நாயகி பத்திர காளியும் அறிய, நாயகி சங்கரி காரியம் அறிய, நந்தியின் ஆதி புலிமார்கள் அறிய, 44 கோடி ரிஷிமார்கள் அறிய, 44 கோடி புலிமார்கள் அறிய, 44 கோடி தேவார்கள் அறிய, 44 கோடி தேவார்கள் அறிய, எல்லோரும் அறிய மார்க்கண்டனுக்கு, எல்லோரும் அறிய மார்க்கண்டனுக்கு இன்று வயது 16 என்று அப்படி போல உனக்கு வரங்கு பொருந்திய வரங்கள் ஆழிசொல் பூமி பானவம் மட்டும், ஆழிசொல் பூமி பானவம் மட்டும் பரமது தந்தேன் பொன் காத்தவேலி, பரமது தந்தேன் பொன்னாடி கணக்குடல் வெட்டகம் தந்தேன் உனக்கு, கைலாச பரமது காத்தவை கீழ், கைலாச பரமது காத்த வெளியில், கொல்லவும் வெல்லவும் பரமும் தந்தீர், கொல்லவும் வெல்லவும் பரமும் தந்தீர், கைலாச பரமது காத்தவா கீடு, கைலாச பரமது காப்பாயலவி, உண்மையுடன் உனக்கு வரம் தந்தீர், உன்னை அண்டி வணங்காத பேரை உறுதியுடனே பணி எழுகும் எடுவாய், உறுதியுடனே பணி எழுகளும் அருள்வாய். இந்த பகவான் செங்கடாய்க்கார சுவாமிக்கு வரம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கின்றார்? அதாவது இந்த 33 கோடி முனிமார்கள் அறிய,
சரி. நமக்கோன் 9 ராசிகள் அறிய. ஆமா. நமக்கோள் 9 அறிய, கிரகங்கள் 12 அறிய, ஆமாமா. 27 நட்சத்திரங்கள் அறிய, மண்ணறிய, விண்ணறிய, லட்சுமி மகாதேவர் அறிய. அன்றொரு சமயத்திலே மிருகண்டு மாமுனிக்கு பதிலியாக மார்க்கண்டனை 16 வயது என்று கொடுத்தது போல சரிதான். இந்த மண்ணுள்ளை வரையிலும் விண்ணுலகம் உள்ள வரையிலும் ஆழி சூழ் கடல் உலகம் உள்ள வரையிலும் உனக்கு இந்த வரம் நிச்சயமாக பலிதமாகும். ஆமாமா. சென்று வா. அது மட்டுமல்ல, ஆமாமா. மீண்டும் என்ன வரம் தருகிறேன் தெரியுமா? என்ன வரம் கொடுக்கறீங்க? பூலோகத்தில் உள்ள மக்கள் உன்னை வணங்காத பேரை தீராத நோயில் இட்டு அவர்களுக்கு வேண்டிய பிணிகளை போட்டு அவங்க உன்னை வணங்கி உனக்கு பூஜை தர வரம் தந்தேன். ஆகட்டும், அந்த வரமும் தருகிறேன். அது மட்டுமல்ல, பூலோகம் காஞ்சிபுரத்தில் பூலோகம் தன்னில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கரவரமதியிலே மனிதர் குலத்திலே 5 முடி மன்னர் பொன்காத்த ராஜா பொன்காத்த ராஜா மண்காத்த ராஜா பொன்காத்த ராஜா பொன்காத்த ராஜா மங்காத்த ராஜா பொன்காத்த ராஜா பொன்காத்த பெருமாள் என்ற ராஜாவும் உங்கவலக்காரன் என்ற ராஜாவும் காஞ்சிபுரம் தன்னை அழித்து சாட்சி தன்னை வைத்து சீராய் இருந்தவர் மாண்டுமே போனார். சீராய் இருந்தவர் மாண்டுமே போனார். செங்கடாய்க்காரா சுவாமி, பூலோகத்திலே 5 கோடி மன்னர்கள் காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னவர்கள். காஞ்சிபுரத்தில் ஆண்டு அவங்க அழிந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருவலங்கள் நீதான் கணக்கு எழுத வேண்டும். ராஜா, பொன்காத்த ராஜா, ராஜா இல்லையா? 5 ராஜாக்கள், 5 மணி மன்னவர்கள். அப்போ அவங்க இருந்த இடத்துல இன்னும் கருவலை இருக்குது. நீ காக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். ஏன்னா யாருமே அதை எடுத்துட்டு போயிடக்கூடாது. சரி, நான் கருவங்களை காத்து கை கணக்குகள் எழுதுகிறேன் பகவானே. அடுத்து சொல்லுங்க. அந்த இடத்துல நிறைய தங்கங்கள் இருக்கு. ஆமா, அதை நீ ஒழுங்காக காக்க வேண்டும். சரி சரி என்று பகவான் வரம் கொடுத்தார். அடுத்து வருக, வைகை கரையில் உலகுடைய பெருமாள் என்று ஒருவர் ஆண்டார். அந்த உலகுடைய பெருமாள் ஆண்ட இடத்தில் அங்க என்ன இருக்குது? கருவரங்கள் இருக்கிறது. ஒருத்தருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கிறார். கருவரத்தில் மீண்டும் பகவான் எப்படி வரம் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி என்று சிவனார் உரைத்திட செங்கிடாய் காரல் ஈஸ்வரனாரே எந்தல் ஆரி தரசிவனாரி பூலோகமானதில் போக வரமது தந்தியர் எழுந்தனக்கு பூலோகமானதில் போக வரமது தந்தியர் எழுந்தனக்கு உன்னியோனே உந்தன் பாக்கியத்தாலே போரென்று
மண்டலமாய் காஞ்சிபுர கோட்டை தன்னை வளைந்து வளைந்து தலை சுற்றி பார்க்கிற நேரம் வளைந்து வளைந்து இவளை சுற்றி பார்க்கிற நேரம் அஞ்சு முடி மன்னர்கள் ஆண்டிருந்த தலம் தன்னில் வகை காஞ்சிபுர கோட்டை தன்னையும் கண்டார் ஐயா அம்மாவை வட்டமோடு கோட்டையில் தான் அவர்கள் மண்டலமேக்கு அரசாண்டு இருந்தது மீதா ஆனால் முடிந்து தலைவிட்டு போனது மீதா அடி இருந்த தலந்தன்னில் கருவலம் இஞ்சி இருக்கும் ஈசன் சொல்வார்த்தை தவறாது ஒரு நாளும் மூணு குரணி திறகோல் ஆனது மீதா மூவாயிரத்தி எட்டு போட்டு இருக்குது எங்கே கண்டு கரிசித்து கல்லறை தன்னையும் கண்டு எனக்கு எழுதி தொகையிட்டு கொண்டந்த நேரம் போடு போடு காஞ்சிபுரத்தில் கல்லுண்டு சொன்ன போது காஞ்சிபுரத்தில் கல்லுண்டு என்ற போது காண வேண்டும் என்று செங்கிடாய் காரன் அவர் காண வேண்டும் என்று செங்கடக்கார சுவாமி காஞ்சிபுரம் கொண்டு தன்னையும் பார்க்கிற நேரம் கடலில் அருகாக கல்லறை கண்டு மகிழ்ந்தார் அம்மா காரலின் அருளாக கல்லறை கண்டு மகிழ்ந்த கண்டபடி உள்ள செங்கிடாய் கார சுவாமி சுவாமி சந்தோஷமாக தலையை அசைத்து கொண்டாரே இந்த கல்லானதில் உண்டோ பழமொழி என்று இந்த கணக்கு மறுவரி கொண்டாரி இப்படியாக ஆமாம் செங்கடாய்க்கார சுவாமி அப்படி கைலாச மலையிலே ஆமா. கரைக்கண்ணிடத்தில் வேண்டிய வரத்தை வாங்கி வாங்கிக் கொண்டு அம்மை உமையவளை அடி வணங்கி அடி வணங்கி கொண்டு
அப்படியே கைலாசம் வழி கடந்து வருகிறார். ஆமா அந்த வருகிற போது சரவண பொய்கையிலே வந்து அழகாகவே நீராடி மாத்துடுத்து ஆமா இப்படி பல பல அகத்திய மாமலையை கடந்தார். கொங்கு என்று சொல்லக்கூடிய மலைகளை எல்லாம் கடந்து காஞ்சிபுர கோட்டையில் வருகின்றார். சரி, முன்பு 5 முடி மன்னவர்கள் ஆண்ட தலம் இதுதான். இங்கே கருவலம் அதிகமாக இருக்கும் என்று அந்த கல்வரிசையில் இவருக்கு படித்தாரா படிக்கலையா? முதலாவது சங்கடகார சுவாமி எங்கேயும் போய் படிக்கல, வள்ளுவர் வாசகமாகவே இருக்கிறது. அதை அப்படியே கையேட்டில் குறித்து கொண்டார். சரி, அந்த காஞ்சிபுர கணக்கை எழுதிவிட்டு அந்த தலத்தை விட்டு எங்கே அம்மா வருகின்றார்கள். அதை கடந்து சந்தோஷமாக ஆமாம் அவர் இங்கே வருகிறார். பாருங்கள், எங்க வருகிறார்? கல்லில் எழுத்தை கம்பர் வரிசை என்று சொன்னார். பரிசித்து பார்க்க வேண்டும், வரிசையாகவே இருக்க வைகை கரையிலே உலகுட யார் பெரு வாழ்ந்தார். பகவதி கோயில் உண்டு, அங்கே மன்னவன் கோட்டை பகவதி கோயில் அது உண்டு. தொகைக்கு அடங்காத கல்லறையில் புகழ் சொன்னால் எழுதியிருந்த கணக்கையும் அவர் குறித்தார். வள்ளியூர் தன்னிலே 5 முடி மன்னவர்கள் ஆண்டு இந்த தலத்திலே 3 முகம் கொண்டாள் கோவில். கோவில் கல்லறை மிஞ்சி இருக்கும். காளிதன் கோவில் கல்லறை உண்டு என்று சொன்னார். வாடியா வாடிவா முட்டை பதியிலே கோனாண்டி ராஜிலே இருந்து முட்டை பதியிலே கோனாண்டி ராஜில் இருந்து நுடுக்காய் இருந்தவர் அரசாண்டி இறந்தவர் போனார். அங்கே முன்பில் இருந்தவர் அரசாண்டி அவரங்கி போனார். தட்டார் இறப்பிலே கோனாண்டி ராஜனும் இருந்து திரவியரம்பு இருக்குது பாராய். அந்த எழுத்தை கணக்கிலே எழுதி கொண்டு அடுத்து வரியது பார்க்கின்ற நேரம் தண்ணீர். பகவதி கோவிலும் தாண்டவம் கயமோ அடுத்து கங்கத்து சங்கிலி என்ற துறையும் தலமோ சங்கிலி துறையும் அவரோ கடந்த
திரவியம் உண்டு உண்டு ஆங்காய் அரசாண்டான் வெங்கல ராஜன் எனவே தமிழ் அரசாங்கம் வெங்கல ராஜன் எனவே அந்த தலைப்பில இருக்கும் கருவலம் தானும் ஆணிய உரைக்குள் அனங்கலம் திரவியம் உண்டு ஆடிய அரசர் இருக்கிற திரவியம் உண்டு பேடி கல்லில் எடுத்தெல்லாம் வாசித்து பார்த்து பார்த்து எழுதி கொண்டாரு செங்கடாய்க்கார சுவாமி பாபா வருடா. கணக்கில் எழுதிய மனது சந்தோஷமாக கணக்கில் எழுதிய மனதில் சந்தோஷமாக கருவலம் காத்த பெருமாள் சந்தோஷமுடனே கருவலம் காத்து பெருமாள் சந்தோஷம் கொண்டு இணக்கமுடனே செங்கிடாய்க்கார சுவாமி நம்ம சுவாமி என்ற திறவுகோல் 3 குரணியும் எடுத்து இப்படியாக சரி ஆமாம் செங்கடாய்க்கார சுவாமி சரி அடுத்து எங்கு வருகிறார் காஞ்சிபுரத்தை விட்டு உலகுடையார் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறார். உலகுடைய மன்னவன் படையிலே வெட்டி மாண்ட பொழுது ஆஹா. 3 மூங்கொண்ட முத்தாரம்மனுடைய ஆலயத்திலே அங்கே கருவலமானது இருக்கிறது. சரிதான் அந்த கருவலத்தை கணக்கிலே எழுதி கொண்டார். சரி சரி அந்த கணக்கை எல்லாம் எழுதி கொண்டு அடுத்து எங்கே வருகிறார் பகவதியார் இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றார். பகவதியால் அங்கே ஆலயத்திற்கு தவிட்டு துறை அரிசி துறை சங்கிலி துறையில் தீர்த்தமாடி ஆ. பார்க்கின்ற நேரத்தில் கோனாண்டிராஜன் இட்ட கோட்டையை பார்க்கின்றார். இல்லையா கோனால்டு ராஜன் ஆமா கொந்தளப்பு ராஜன் 2 பேரும் முட்டப்பதியில கோட்டப்பட்டிருக்கிறாங்க சரி இப்படி அங்கே செல்ல வேண்டும் அங்கே கை கணக்குகள் எழுத வேண்டும் ஆமா என்று சொல்லி செங்கடாக்கார சுவாமி அங்கே வருகிறார் சரி அங்கே கல் எழுத்திலே வெட்டப்பட்ட எழுத்துக்களை பார்க்கின்றார். ஆ, ஆ. அதை கையேட்டிலே குறித்துக் கொண்டார். இல்லையா? அடுத்து கொந்தளப்புராஜனுடைய கோட்டையிலே கருவலம் இருப்பதையும் அப்படி. கையேட்டில் எழுதி கொண்டு சந்தோஷமாகவே இதை கடந்து வெங்கடராஜனுடைய அரண்மனைக்கு வருகிறார் ஆமா வெங்கடராஜனுடைய அரண்மனையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கருக்கரவங்கள் எல்லாம் கை கணக்கு எழுதுகிறார் சரி அடுத்து 7 சாட்டு 10 வருகின்றார் சரி சரி ஆமா. அங்கு உள்ள தேவன் பாறையெல்லாம் கடந்து கடந்து சாமி காட்டு விலையில் வருகிறார் சாமி காட்டு விலை அங்கு ஏகப்பட்ட கருவரங்கள் இருக்கிறது முன்பொரு நாள் வெங்கல மகாராஜன் ஆண்டிருந்த கோட்டை ஆமா அந்த கோட்டை அழிந்த பின்பு அங்கே கருவலத்தை கண்டார்கள். சரிதான் அதையும் கை கணக்கில் எழுதி கொண்டு சென்றிடாய் காரசுவாமி அப்படி சந்தோஷத்தோடு எங்கே வருகிறார். அதை கடந்து ஆ. பலபல குமடு பர்வதம் கடந்து கடந்து மணலாறு கல்லாறு கடந்து கடந்து கோடி முனிமார்கள் ரிஷிகள் வாழும் அறை கடந்து கடந்து இங்கே வருகிறார் பாருங்கள் இங்கே வருகிறார். அங்கே வளர்த்து கபாலக்காரியம்மை துணையாக வர ஆமா அவர் நடந்தாரே செங்கடாய்க்காரல் அங்கே கிடந்தாரு செங்கடக்காரன் நல்ல காஞ்சிபுரம் விட்டு நல்ல காஞ்சிபுரமும் விட்டு அருணகிரி மலையும் கடந்து அழகிரல்ல வழி கடந்து அடவிகளும் தான் கடந்து பரமையும் தான் கடந்து ஆக குருவி வாழுமலை பாடுபூலி வாழும் மாலை காணிக்கார நடந்து வர்றார் அங்கே கடந்து வாரா ஏக வந்து வடியும் மலை நீலங்கு வழியும் இல்லை வேடுவர்கள் இருக்கும் மலை வான பிஞ்சி தெய்வமலை வானவெல்ந்த தெய்வமாலை நந்தி குதி போடுமலை நந்தி குதி போடுமல்லை வானமையில் விளையாடும் ஆனமையில் விளையாடும் கணக்கு செங்கிடாய்க்காரல் கணக்கன் கீடாய்க்காரன் ஏல சுக்க விளையுமலை நீல சொக்கும் விளையும் மாலை இவன் பொன்காத்த பெருமாளும் பெருமாளும் இலங்கில் வாழ் ராவணனை எங்களாரும் வாழும் மாலை இலக்கருமர் வாழுமலை அந்த சல்லியல் காணி என்று ஏடிக்காரி என்றும் சந்திர காணி என்று கருந்து கொண்டு அனுமார் வந்து வங்கி அனுமார் வந்து வரவாங்க
பர்வதமும் கிஷ்கிந்தா பர்வதமும் இங்கையாடும் பெருமாளும் எங்கேயாடும் பெருமாளும் அஞ்சுமலை தான் கடந்து அஞ்சு மலை தான் கடந்து திரையிலே தான் வரவே வடிவன் செங்கடாய்க்காரன் வடிவன் செங்கடாய்க்காரன் அங்கி கபாலக்காரியம்மை பொற்கபலம் பளபளனே பலபலனே பூமி காத்தே பெருமாளும் சிக்கனவே வழி நடந்து தக்கனவே வழி நடந்து சிறந்த மலை காவிட்டு உலகில் மனுகுலத்தில் உலகில் வரும் பொழுது பிறந்திடு ராஜாக்கி கைகைக்கரை மன்னர் பொன்னோ உலகுடையா வைகை கரை நாடாண்டே ஆடாண்டே சொக்க தங்கோ உலகுடையா மதுரை வெட்டும் பெருமாள் என்று மதுரை வெட்டும் பெருமாள் என்றும் வடிவன் குல பெருமாள் என்று வைகை சூர பெருமாள் என்றும் குடி விளங்கும் பெருமாள் என்று துடி விளங்கும் பெருமாள் என்றும் முருகன் சந்தி பெருமாள் என்று உளுத்து சந்தி பெருமாள் என்றும் அஞ்சுமுடி ராஜாக்கே ராஜாக்கள் ஆண்டிருந்த மன்னவர்கள் மதுரையிலே படைபொருது மடுதியிலே படை பொருந்தி ஆண்டிருந்து போனதெல்லாம் வாழ்ந்திருந்து போன தலம் அந்த தலம் ஆனதினி அந்த தலம் மாணவியிலே அருமையுடன் புகழ்ந்து அருமையுடன் போகவென்று சீக்கிரத்தில் வழிநடந்து வழியாண்டு செங்கடைக்கார சுவாமி சிறந்த வைகை கரையில் வந்தார் அந்த வைகை கரை அது தன்னில் வந்து வைகை கரையில் இருந்தே வடிவல் செங்கடைக்கார சுவாமி சப்பாணியாம் தடிக்கார பூதமா சப்பாடிதான் கூட காண கூடமாய் திரவியத்தில் கிடைக்கின்ற சப்பாடி சப்பாணியாம் தடிக்கார பூதமா சப்பாடியும் தடுக்காத கூடமாய் காக்க நாமல் செங்கிடக்காரனாம் பூமிதனில் முன் உலகோரிட்ட பூமிதன் இல்லைக்கு ஓடித்த புகழும் திகிழ்வியும் காத்த பெருமாளும் சற்றே கோட்டை திரவிய கல்லறை கோட்டை திரவிய கல்லறை போகி நல்லாள் பகவதி கோயில் சற்றே கோட்டையில் கண்ணி மூலையில் கோட்டை தண்ணியில் கோரி கோயிலுக்குள்ளே கண்ணி மூலையில் உண்ட கல்லறை போட்டு குறைகளும் கொண்ட கல்லறை போட்டு உங்க புட்டி நல்ல குறையும் மதிகளும் கொண்ட கல்லறை போட்டு மகிழ்கள் சிகரம் அந்த மாளிகையானது ஆட மாளிகை கூட கோபுரம் மாத மாளிகை கூட கோபுரம் அன்னைக்குள்ளே மறைந்த தலங்கண்ட அந்த செங்கிடக்கார சுவாமிகள் வந்தே செங்கடக்கார சுவாமியும் கணக்கானதில் எழுதி கொண்டாரு கணக்கானதி எழுதி கொண்டாரே பார்க்கும் போது அந்த கல்லறையானது அவரை போர்ந்த கல்லறையானது பண்டை மன்னர்கள் வைத்ததோர் திரவியம் திரவியம் திரு உடை வாழது வீரன் கல்வி முறையும் வாழவோ சிறந்த ராஜாக்கள் பொன்முடியானது ஏற்ற கல்லறை தன்னை திறப்பாரா ஏற்ற கல்லறை தன்னை கடப்பாரோ திறப்பு போது அந்த கல்லறைக்குள்ளாக திருவிளக்கு வெளிச்சங்கள் காண்பாரா திருவிழைக்கில் வெளிச்சத்தை பார்ப்பார் வெளிச்சமாகவே முத்துகள் மின்னவே வெளிச்சமான முன்பீனை கண்டு வீரல் செங்கிடாய் பொன்காத்த பெருமாளும் வீரன் சென்றதால் உண்டாத்த பெருமாள் காத்தவரா பூமி இளந்தோனும் தவறா பூமியரவே கல்லறை தன்னை பார்ப்பாரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம குமார் SMK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.